நம்ம இன்றைக்கி சவுதியில் இருக்க ஒரு பெட் ஷாப் தான் வந்திருக்கோம். அது என்ன ஏன் வந்திருக்கோம் எதுக்கு வந்திருக்கோன்றது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஜித்தாவில் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெட் ஷாப் தாங்க வந்தோம் இங்கே. ஏன்னா ஆக்சுவலாக வந்து நம்மளுக்கு ஒரு புது பூனை ஒன்று வந்துருந்தது. அதனால் சரி அந்த லட்டு குளிப்பாட்டலாம், அவங்களோட சர்வீஸ்லாம் என்ன, மொத்த சர்வீஸும் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் என்னன்ட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு தாங்க வந்தோம். ஷாப்புக்கு வந்து டீட்டெயில் கேட்டால் அவங்க ஒன்று ஒன்றா சொல்ல இவ்வளோ செலவாகுமான்ற மாதிரி தான் ஆகிடுச்சு. நானே இவ்வளோலாம் வந்து பண்ணதில்லைங்க இங்கே சவுதியில். இந்த பூனைக்கு பண்ணோன்ற போது தான் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு. என்ன பண்ணுறது, வேறு வழியில் இருந்தாலும் அவங்களுக்கு செய்ய வேண்டியதையும் செய்யணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த பெட் ஷாப்புக்கு வந்தோம் நாங்கள். இது கொஞ்சம் நல்லா பெரியவே கொஞ்சம் ரிச்சாகவே இருந்துச்சு இந்த பெட் ஷாப். சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம். கேட்டுக்கு இவ்வளோ சர்வீஸ் இருக்குன்ட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுது. கேட் ஆக்சுவலாக வேறு ஒருத்தவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சவுதியை விட்டுட்டு எக்ஸிட் போயிட்டதால் இன்றைக்கி அவங்க வந்து இதை கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரி ஓகே சொல்லிவிட்டு நம்ம வச்சு பார்த்துக்கலாம், பாப்பா ரொம்ப அழகாக விளையாடிட்டு இருக்கான், அதுக்காகவே வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து வளர்த்துட்டு. எனக்கு பூனைனா ரொம்ப பயம், என்ன பண்ணுறது, சரி பாப்பாக்காக சரி வச்சுக்கலான்னு சொல்லி தான் வச்சுருக்கோம். போகிற வழியில் அழகழகாக இந்த நாய்ஸ் எல்லாம் கொஞ்சம் அழகாக க்யூட்டாக இருந்தது. அதெல்லாம் பார்த்து வீடியோஸ்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போனோம். அவங்கள குளிப்பாட்டை தான் இட்டுட்டு போயிட்டுருக்காங்க. பெட் ஷாப்பில் நிறைய வெரைட்டிஸ் கேட்டு, இந்த மாதிரி டாக்ஸு, இந்த பேரட்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அழகழகாக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. நம்ம வளர்த்துட்டு இருக்க கேட் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா அமெரிக்கன் ப்ரீட் சொன்னாங்க. மலாய் அதோட நேம் சொல்லிட்டு அதோட வெரைட்டி சொன்னாங்க. ஷாப்லலாம் இதோட காஸ்ட் எவ்வளோன்னு விசாரிச்சது எப்படியோ ஒரு 1500 ருபீஸ் மேலேனாங்க. அதுவும் வந்து சின்ன கேட்டு தான் தருவோம், பெருசெல்லாம் தரமாட்டோம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி சும்மா பெருசெல்லாம் வந்து சும்மா ஷோகேஸ்க்கு தான் வச்சுருக்கோம் நாங்கள். சின்ன கேட்ஸ் தான் வந்து இந்த மாதிரி சேல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஷாப்பில் தான் இதை பார்த்துட்டே சொன்னாங்க, இது ஒரு 6 மந்த் பேபி, இது கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டோம். இவங்க தான் சொன்னாங்க. சரி அதை க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த இதுவில் வந்து தனியாக இருக்க போல் ஹேர் ட்ரையர், அதில் தான் வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அது மேலே இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து எடுத்து என்ன இருக்கா என்னன்னு செக் பண்ணிடுறாங்க. ஃபுல்லாகவே செக் பண்ணாங்க, நல்லா தான். ஆனால் இது செம்ம ஹெவி பவர் போலங்க. இது அந்தளவு சவுண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஃபுல்லாகவே பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணாங்க. எப்படியோ ஒரு 1 hour மேலே ஆகிடுச்சு அதை குளிப்பாட்டி இட்டுட்டு போகிறதுக்கே. அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் A to Z எல்லாமே பார்த்து அவங்க வந்து இது ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் தான் குளிக்கிறதுக்கே அவங்க வந்து எடுத்து போனாங்க அவங்க அங்கேயே. ஆனால் அவங்களே சொல்கிறாங்க, பரவாயில்ல இந்த கேட்டாச்சும் அமைதியாக இருக்குது, மற்றெல்லாம் வந்ததுன்னா ரொம்ப சேட்டை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க கொஞ்சம் அமைதியாகவே தான் இருந்தாங்க. அதுதான் பாட்டி சர்வீஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 86 ரியால் வாங்கினாங்க ஆக்சுவலாக. இங்கே வெறும் குளிப்பாட்டுறதுக்கு மட்டும் சொல்லிவிட்டு இந்த மாதிரி பூனையும் ஓடக்கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டீல் கூன் மாதிரிலாம் வச்சு அது மேலே வெயிட்டும் வச்சுட்டு அது நகர்த்தக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரியும் வச்சுட்டு போகிறாங்க. அப்பா வேறு ஏன் தான் அங்கே வச்சுட்டாங்க, ஏன் வச்சுட்டாங்க, கொடுங்கன்னு கேட்டுகிட்டே இருந்தான். சரி குளிப்பாட்டிட்டு இட்டுட்டு வரலாம். ஆக்சுவலாக அவங்க வந்து எப்படி பண்ணாங்க, எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல இது குளிச்சு அந்த மாதிரி. சரி நம்மக்கிட்ட வந்து அதனால நெக்ஸ்ட் டேவே எடுத்துகிட்டு போய் குளிப்பாட்டிகிட்டே மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே குளிப்பாட்டுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நெயில் கட்லாம் வந்து ப்ராப்பராக எல்லாமே நல்லா பெருசாகிட்ருக்குங்க. நெயில் கட்டர் அதுக்குன்னு தனி நெயில் கட்டர்லாம் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி அதில் தான் கட் பண்ணும் போல இருக்குது. அந்த மாதிரிலாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து ஷேவும் பண்ணுறாங்க. அடியிலேயே கீழே வந்து காலாண்டு வந்து கீழேயும் கொஞ்சம்லாம் ஷேவ் பண்ணி விட்டாங்க. அதுக்கு எங்கெங்கே எக்ஸ்ட்ரா ஹேர்ஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் நல்லா நீட் அண்ட் க்ளீனாகவே பண்ணாங்க பொறுமையாக. ஆனால் அழகாக பண்ணி கொடுத்தாங்க அவங்களும். குட்டியோட ரியாக்ஷன் பார்க்கும்போது தான் ஒரு பக்கம் பாவமாக இருந்துச்சு, என்னடா இது வந்து மாட்டிக்கிச்சுன்ட்டு. அதையும் சொன்னாங்க, நெயில் கட்லாம் நம்மளே பண்ணிக்கலாமா கேட்டால் அந்த மாதிரிலாம் ஒட்டெல்லாம் பண்ணிவிட்டா அதுக்கு ப்ளட் வந்துடும், அதனால் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகே குளிப்பாட்டலான்னு போனால் அங்கே அந்த அம்மாவுக்குன்னு தனியாக வந்து எல்லாமே இருக்குது. ஃபுல்லாகவே அந்த ஷாம்பு சோப்பு ப்ரஷ்ஷு கொண்டு அதுக்குன்னு தனித்தனியாக. எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு, அது பார்க்குறது எல்லாமே. அதனால் ஒரு எக்ஸைட்டடில் நல்லா வீடியோ எடுத்துகிட்டு நின்றுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக கேட்டு அலோவ் பண்ணுவீங்களா அப்படின்னு. நம்ம போய்ட்டு அதை எடுக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னுட்டாங்க. அதனால் சரி ஓகேன்ட்டு நீண்டுட்டு இது பண்ணோம். குளிக்கிறது இந்த மாதிரி தான் வச்சு குளிப்பாட்டணும் போல். ஆனால் வீட்டில் நாங்களும் ட்ரை பண்ணோம், அது வந்து குளிக்க மாட்டேன்ட்டு ஏந்து ஓடிடுது. சரி தண்ணி பட்டாலே நமக்கு ஆகலை, அது அம்மா பாட்டு ஏந்து ஓடிடுறாங்க. சரி ஓகேன்னு இங்கே கடைக்கு எடுத்துகிட்டு வந்தது.
நல்லா ஷாம்பெல்லாம் போட்டு நல்லா வந்து வாஷ் பண்ணி விட்டு ஒரு 2 வாட்டி அந்த மாதிரினா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஷாம்பு ப்ரெஷ்ஷெல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி விட்டுறாங்க. அதுக்குன்னு தனியாக வச்சுருக்காங்க போல இருக்குது ஷாம்பு இது கெமிக்கல் ப்ரெஷ் எல்லாமே. அதை வச்சுட்டு நல்லா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. சோப் போட்டெல்லாம் வந்து அதுக்குன்னு தனியாகவே க்ளீன் பண்ணாங்க. ஆனால் இந்த அம்மா தான் பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு. பாவம் பயந்துடுச்சு போல இருக்குது பூனைக்குட்டி. அதுவும் எவ்வளோ ட்ரை பண்ணிச்சு. ஆனாலும் வந்து பிடிச்சி அவங்க சாதாரணமாக பிடிச்சி பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கவே எனக்கே பயமாக இருந்துச்சு. அது பாவமாக இருந்துச்சு. அது பாருங்க எவ்வளோ புசு புசுன்னு இருந்துச்சு. சோப்பு போட்டது எப்படி ஆகிடுச்சு. அது நல்லா ப்ரஷ்லாம் போட்டு நல்லா குளிப்பாட்டி விட்டாங்க. குளிச்சுட்டு அப்புறமேட்டே அவங்களே நல்லா வாஷ் பண்ணி விட்டு 2-3 வாட்டி அந்த மாதிரி வாஷ் பண்ணி அவங்க பண்ணுறாங்க. அதெல்லாம் ப்ராப்பராக குளிப்பாட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபுல்லாக டிஷ்யூ வச்சு நல்லா துடைச்சிட்டு பொறுமையாக ஒரு இடமும் வந்து பார்த்து துடைக்கிறாங்க. கொஞ்சம் நல்லாவே நீட் அண்ட் க்ளீனாக துடைச்சிட்டு அது இல்லாமல் இந்த மாதிரி பட்ஸ் எல்லாம் போடுறது ஃபர்ஸ்ட் டைம் இதெல்லாம் பார்த்தேங்க. நீங்கள் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க எனக்கு தெரியல. நான் இதுவரையும் பார்த்ததுக்கு அதுக்கு காதில் பட்ஸ் விட்டு அது காதில் பட்ஸ் எல்லாம் போட்டு எடுக்கிறாங்க. அது இல்லாமல் இந்த ஆட்ரையர் போடும்போது தாங்க அது காய என்ன ஆகுதுன்னா அதோட முடியெல்லாம் நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓரளவுக்கு ஃபஸ்ட் வந்து நல்லா ஓகேவாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் வச்சுட்டு பண்ண ஆரம்பித்தாங்க பாருங்க. ஃபுல் முடி பறக்க ஆரம்பிச்சிச்சு. அதோடு நாங்கள் என்ன பண்ணோம், வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு வெளியே நின்றுட்டு இருந்தோம். இவர் மட்டும் தான், ஹஸ்பண்ட் மட்டும் தான் உள்ளே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. கேட்டுட்டு அதுக்கு வேறு என்னென்ன பண்ணோம் டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு, ஏன்னா நம்ம இதுவரையும் வளர்த்ததில்லை, அதனால் சரி ஓகேன்ட்டு கேட்டுக்கலான்ட்டு எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுட்டு அவங்ககிட்ட அவங்க ஒன்று ஒன்று அவங்க அண்ணனும் பரவாயில்ல எவ்வளோ பொறுமையாக அவங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க எல்லாமே. நம்ம அதுக்குள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு இவங்கள விட்டுட்டு கடைக்கு வெளியே போயிட்டு ஃபுல்லாக சுற்றணும். அங்கே இருந்த பொருளெல்லாம் ஏகப்பட்டது. ஃபிஷ் டேங்க் இதில் எல்லாமே எல்லா வெரைட்டிஸும் வந்து ஆக்சுவலாக நாங்கள் இங்கே தான் ஃபிஷ் டேங்க் இது கூட எல்லா பொருளும் வந்து வாங்கினோம். அதெல்லாம் வீடியோஸ் போகல. அது லாஸ்ட் டைமு வீடியோ நான் அப்புறமேட்டு அப்லோட் பண்ணுறோம் உங்களுக்கு, அதையும் பாருங்கள். அதுவும் ஆனால் இங்கே எல்லாமே காஸ்ட்லி தாங்க, ரேட்லாம் கம்மியெலாம் கிடைக்காது. என்ன பண்ணுறது, சரி ஓகே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாமே பண்ணது. ஆனால் போய் சுற்றி பார்க்கலான்னு பார்த்தா ஒரு கிளி கூண்டு அந்த மாதிரிலாம் எல்லாமே ஏகப்பட்ட வெரைட்டிஸ். இந்த இதுக்கு பெட்டுக்கு தனித்தனியாக அதுக்குன்னு கூண்டு எல்லாமே வந்து நிறைய இருந்துச்சு. நம்ம வாங்கிட்டு இருந்த கூண்டு வந்து கொஞ்சம் உடஞ்சிடுது. அதனால் வேறு கூண்டு ஒன்று வேறு கொஞ்சம் வந்து எக்ஸ்ட்ரா கேஷ் கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டோம். இந்த பழசை கொடுத்துட்டு டாக்ஸ் எல்லாம் அழகழகாக இருந்துச்சு. இதெல்லாம் பார்க்க பொம்மை மாதிரி அழகாக இருந்துச்சு. நானும் பொம்மை தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் ஒரிஜினல் டாக் அது. இந்த மாதிரி பெட்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகேன்ட்டு என் பொண்ணு பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு அவ்வளோ வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் அதெல்லாம் இருந்தது. இங்கே இந்த மாதிரி இந்த கோழி, அது கோழி தான் நினைக்கிறேன், அது என்னன்னு தெரியல, அதெல்லாம் இருந்துச்சு. சரி ஓகேன்ட்டு பார்த்து முடிச்சுட்டு வந்தோம். அதை முடிச்சுட்டு வந்தால் இந்த அம்மாவுக்கு இந்தமாதிரி பாக்ஸில் வைக்கிறதுக்கெல்லாம் கேட்டால் ஒரு பாக்ஸே வந்து 250 ரியாலுக்கு மேலே வருது. சரி அதுக்கப்புறமேட்டு கூண்டு வேண்டாம் அப்புறமேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு தான் வந்தோம். நாங்கள் போயிட்டு வர்றதுக்குள்ளே அங்கே வந்து ஃபுல்லாகவே அந்த அம்மாவை குளிப்பாட்டி பவுடரெல்லாம் அடித்து வச்சிட்டாங்க. ஆனாலும் அந்த அம்மாவுக்கு கொஞ்சம் வந்து ஃபுட்டெல்லாம் எதுவுமே இல்லை. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஃபுட் செக்ஷன்லேயே போயிட்டு அதுக்கேற்ற ஃபுட்டுங்கெல்லாம் கொஞ்சம் இருந்தது. அதில் என்ன தரலாம், நம்ம வீட்டு ஃபுட்டே தரலாமா அப்படின்லாம் கேட்டோம். ஏன்னா ஃபஸ்ட் டே வந்து அதுக்கு சாப்பாடே கிடையல. அதுக்கப்புறம் தான் கேட்டுட்டு தான் அங்கே போய் ஃபுட்ஸு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஃபுட் ட்ராக்கில் போயிட்டு அந்த இடத்துல அதுக்கேற்ற ஃபுட்டு 2 kg எல்லாம் இருந்துச்சு. சரி ஆஃபரில் இருந்ததுன்னாங்க. 2 kg 20 ரியால்னாங்க. சரி ஓகேன்ட்டு அது ஒன்று வாங்கிட்டு அதுக்கப்புறம் டாய்லெட் போடுறதுக்கு அந்த சாயில் ஒன்று விற்கிறாங்க. அது வந்து வாங்கி நம்ம பிளேட்டில் போட்டு வச்சா அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆக்சுவலாக இதுக்கு வந்து பழகியிருக்காங்க போல், அதனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து போயிடுச்சு. சாயில் பேக் ஒரு 40 ரியால் கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் எக்ஸ்ட்ரா திங்ஸ் அந்த பிளேட் அதெல்லாம் வந்து கொஞ்சம் வாங்கிட்டோம். அந்த அண்ணன் பரவாயில்லைங்க கார் வரையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதனால் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் கொஞ்சம் வந்து ஒரு 50 ரியால் வந்து அவங்க கையிலையும் ஒரு 30 to 50 ரியால் கொடு அப்படின்னாங்க. நான் ஒரு 30 ரியால் கொடுத்தேன் அவங்களுக்கு. 30 ரியால் கொடுத்ததான் சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டாச்சு. அதுமாதிரி இந்த ஷாப்பில் வந்து நல்ல சர்வீஸ் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் வாங்கலாம்னு சொன்னதுக்கு அவங்க வந்து ஃபுட்டு அதெல்லாம் வேண்டாங்க, நீங்கள் புதுசாகவே வாங்கிக்கோங்க அப்படிலாம் சொல்லிட்டு எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. பட் பரவாயில்லைங்க, எந்த கடையிலையும் வந்து விற்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க, இவங்க அப்படி இல்லை, அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறாங்க. பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.